வணக்கம் சாமி. நமஸ்காரம். கிருஷ்ணர் யோகியா கடவுளா? இது விரிவாக்கம் சொல்லுங்க. வசுதே வசுதம் தேவம் கம்சசானூரமர்தன தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணா யோகியா கடவுளா? ஆனால் இந்த பூமியில் பிறந்தவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே கிருஷ்ணாவுடைய அவதாரத்தை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். மனுஷனாக பிறந்தாங்க, பற்று இது மேலே இல்லை அது மேலே இல்லைன்ற ஒரு பலவிதமான அற்புதமான வழிகளை அவர் வாழ்க்கையில் தெளிவுபட வாழ்ந்து யோகியா ஞானியா. இப்போ பாருங்கள், அவரை பற்றி சின்ன ஒரு விஷயத்த பேசிக்க போகிறோம். கிருஷ்ணா பகவத்கீதையில் இந்த பஞ்ச பாண்டவருடைய ஒரு வரலாறு, அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துரியோதனை பஞ்ச பாண்டவருக்கு துரியோதனுக்கு போர் நேரம் வந்துடுச்சு. போருக்கு தேதி குறிக்கிறதுக்கு பஞ்ச பாண்டவர்கிட்டே அவங்க சகோதரிகிட்டே, அப்பா எனக்கு ஒரு நல்ல தேதியை குறித்து கொடுன்னு கேட்குறாரு துரியோதனன். அதுக்கு அமாவாசை தேதியை குறித்து கொடுத்துட்றாங்க. கடைசியில் அந்த அமாவாசை தேதியில் ஒரு பூஜையை போட்டு ஆரம்பித்தாங்கன்னா வெற்றி அவங்க தான்றது ஆதி காலத்துலேருந்து வந்துக்கிற புராணம். அவங்க அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரை கேட்டுக்கிட்டு துரியோதனன் போயிடுறாரு. அடுத்தது அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து, ஏன்டா இந்த மாதிரி ஒரு தேதியில் நீ போர் பண்ணுறதுக்கு தேதி கொடுத்துட்டியே, இது நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்மளே அவன் காலி பண்ணிடுவானே, என்ன முட்டாள்தனமான வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா இது என் தர்மம், நான் இந்த ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும்னு சொல்கிறார். அப்போது அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணா வராங்க. கிருஷ்ணா என்னப்பா எல்லாமே பதற்றத்தோடு இருக்கீங்கன்னு கேட்குறாரு பஞ்ச பாண்டவர்கிட்ட. அப்போது அதுக்கு தர்மன் சொல்கிறான், இல்லை என் தம்பி இந்த மாதிரி நாள் குறித்து கொடுத்துட்டான் போர் பண்ணுறதுக்கு துரியோதனனுக்கு. இந்த மாதிரி அன்றைக்கி அமாவாசை அதுவுமா கொடுத்துருக்குறாங்க. ஐயோ அமாவாசையா? அன்றைக்கி அவன் பலி கொடுத்து வேலையை ஆரம்பித்தானா எல்லாரும் பலி போட்டுருவானே, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே? அப்பா கிருஷ்ணா, தெரிஞ்சோ தெரியாமையோ தம்பி இந்த விஷயத்த தர்மன்ற பேரில் உண்மையை சொல்லிட்டான். இப்போது எங்களை காப்பாற்றுறது சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது, எங்களுக்கு எப்படியாவது ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை வழிகாட்டு சொல்லி அப்போவும் கிருஷ்ணா கிட்டனா கேட்குறாங்க. முக்திலாம் கேட்கல, தன்னுடைய பாதுகாப்பு தான் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, சரி வேறு என்ன பண்ணுறது, சரி ஒன்று பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணத்தில் கிருஷ்ணா பண்ணுது இதுதான் யோகிக்கான சாரம், யோகத்துடைய சாரம். பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுறாரு. இப்போது அமாவாசை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணுறது, தேங்காய் பழம் ஒடிக்கிறது, பூசணிக்காய் போட்டு ஒடிக்கிறதுன்னு. இது அப்படி இல்லை. அமாவாசைனாக்கா அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்குற ஒரு நாளாக இதை தீர்மானம். இருட்டு நாள் அன்றைக்கி ஒரு சக்தியான நாளாக நடக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை தீவிரமாக இருக்கும் சக்தி அதிர்வுன்றதுனால. அந்த நாளை எப்படி பாருங்கள் யோக சாரத்தில் அவர் பிரிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் நதிக்கரையில் போய்ட்டு கிருஷ்ணா உட்காந்துட்டு அந்த அமாவாசைக்கு உண்டான பரிகாரங்கள் அந்த விஷயங்கள்லாம் செய்கிறாரு, பூஜை செய்கிறாங்க. அப்போ பார்த்தா மேலேருந்து பார்க்குற சூரிய பகவானும் சந்திர பகவானும், என்னடா அப்பா நாளைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர நாள், இந்த மாதிரி கிருஷ்ணா உட்காந்துட்டு இன்றைக்கி செஞ்சுட்ருக்கானே, ஐயோ விஷயம் தெரிஞ்ச ஒரு கிருஷ்ணாவேடி பண்ணுறாங்களே, அது நல்லா இருக்காது, நம்ம நேராக போய் என்னான்னு கிருஷ்ணாவை கேட்கலான்னு ரெண்டு பேருமே இறங்கி வந்துடுறாங்க நதிக்கரைக்கு. வந்துட்டு, அப்பா கிருஷ்ணா நீ பண்ணுறது நியாயமா தர்மமா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கி உட்காந்துட்டு நீ இந்த மாதிரி திதி செஞ்சுட்டு இருக்கிறியே, இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லுவார், அமாவாசைனா என்ன பண்ணால் சூரியனும் சந்திரனும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிற நாள் தானே அப்படின்னு. இப்போ நீ எங்கடா சூர்யா இருக்கிறான்னா தோ நிற்கிறான்றாப்புல, சந்திரா நீ எங்கடா இருக்கிறேன்னா தோ பக்கத்தில் அவர் இருக்கிறான், அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறனால தானே அமாவாசைன்னு. அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சுங்களா. இது நமக்கு ஒரு கதையாவோ ஒரு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் சூட்சமாக தெரிஞ்ச மனிதர்களுக்கு, இந்த யோகத்தை தெரிஞ்ச மனிதருக்கு, நம்முடைய சூரிய கலையும் சந்திர கலையும் யார் ஒன்று சேர்த்து அந்த விதியை கற்றுக்கிறாங்களோ அந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் அமாவாசை என்ற அற்புதமான சக்தி அவங்களுக்குள்ள இயக்கம் நடக்கும். இதுக்கான ஆதி யோகியாக இருந்து அந்த யோகத்தையும் இந்த சூட்சமத்தையும் வெளிப்படுத்துனது, இந்த ரகசியத்தை எல்லாமே கிருஷ்ணா தான். அதனால் கிருஷ்ணா தன்னை உணர்ந்த ஞானியாகவும் தனக்கு கிடைச்ச தெய்வீக அருளை வெளிப்படுத்தின விதமாகவும் அவர் இருந்ததுனால இன்றைக்கி எல்லாரும் அவர் கையெடுத்து வணங்குறாங்க, கடவுளாகவும் யோகியாகவும். நமஸ்காரம்.